கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரமும் கனமும் மகிமையும் உண்டாவதாக. மறுபடியும் இந்த காணொளியின் மூலமாக உங்கள் ஒவ்வொருவரை பார்க்கிறது மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது. யோசுவா 1வது அதிகாரம் 5வது வசனத்தில் கர்த்தர் யோசுவாவை பார்த்து சொல்கிறார், நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனுக்கும் உனக்கு முன்பதாக எதிர்த்து நிற்க முடியாது. நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லுகிறார். பிரியமான தேவஜனமே, கர்த்தர் உங்களை பார்த்தும் சொல்லுகிறார், நீங்கள் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உங்களை ஒருவனும் எதிர்த்து நிற்கவே முடியாது. ஏன்னா கர்த்தர் உங்கள் மேலே வச்சிருக்கிற அபிஷேகம் மிகவும் பெரியது. நீங்கள் பல வேலைகளில் சோர்ந்து போகலாம். ஐயோ, இந்த ஊழியத்தை நான் எப்படி செய்வேன், இந்த குடும்பத்தை நான் எப்படி காப்பாற்றுவேன், இந்த பிள்ளைகளை நான் எப்படி வழிநடத்துவேன், என்னிடத்துல ஒன்றுமில்லையே கலங்கின சூழ்நிலையில் நீங்கள் இருக்கும்போது ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்து உங்களை பார்த்து பேசுகிறார். நீ உயிரோடு இருக்கிற நாட்கள் எல்லாம் உனக்கு முன்பாக யாரை எதிர்த்து நிற்க முடியாது. நான் ரொம்ப சின்னவனா இருக்கிறேனே, நான் பலன் இல்லாதவனா இருக்கிறேனே, நான் சத்துவம் இல்லாதவனா இருக்கிறேனே. அவர் சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவம் அளிக்கிறவர். அப்படியானா உங்க எல்லா சூழ்நிலைகளையும் அவர் அறிந்திருக்கிறார். ஒருவனும் உங்க முன்னாடி எதிர்த்து நிற்க முடியாது. நீங்க உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் உங்களுக்கு முன்பதாக ஒருவனும் நிற்க முடியாது. ஏன்னா மோசே மேல இருந்த அபிஷேகத்தை போல கர்த்தர் உங்க மேல ஒரு அபிஷேகத்தை வைத்திருக்கிறார். தேவஜனமே, அது மாத்திரம் இல்லை, ஆண்டவர் சொல்றாரு, நான் உங்களை விட்டு விலக மாட்டேன், உங்களை கைவிட மாட்டேன். எத்தனை நாள் ஆண்டவர் என்னை விட்டுட்டாரோ, என்னை மறந்துட்டாரோ, என் குடும்பத்தை நினைக்காம இருந்துட்டாரோ, என் பிள்ளையை நினைக்காம இருந்துட்டாரோ, என் வாழ்க்கை இத்தனை சூழ்நிலைகளை கடந்து போகிறதே, எனக்கு இத்தனை பயங்கரமான பிரச்சனைகளும் தோல்விகளும் வந்து கொண்டே இருக்கிறதே, கர்த்தர் என்னோடு இருக்கிறாரா, பலம் கொண்டு திடமனதா இரு அப்படின்னு ஆண்டவர் உங்களை பார்த்து நீ பேசிட்டு இருக்க. நான் மோசையோடு இருந்தது போல உன்னோட இருப்பேன்னு சொல்ற. இதை விட வேற என்ன காரியங்கள் வேண்டாம்? மோசையோடு தேவன் இருந்து செங்கடலை பிளந்தாரானா, உங்களோடு இருந்து அவர் யோர்தானை பின்னிட்டு திரும்ப செய்த கர்த்தர் அல்லவா? யோசுவாவோடு வாக்குத்தத்தம் பண்ணின தேவன் அப்படியே அவனை விட்டு விடவில்லை. அங்க ஒரு செங்கடல்லாம், இங்க ஒரு யோர்தான். அதுவும் அந்த யோர்தான் அறுப்பு காலம் அப்படின்றதுனால அதனுடைய வெள்ளம் கரை புரண்டு ஓடி வருமா. மிகுந்த வெள்ளம். உங்க வாழ்க்கையில மிகுந்த வெள்ளங்கள் போன்ற இறைச்சலிட்டு கொண்டு சத்தங்கள் நிறைந்த பிரச்சனைகள், வியாதிகள், வறுமைகள், பலவீனங்கள், எப்படித்தான் இதை நான் கடந்து போக போகிறேனோ தெரியவில்லையே. ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறாரே, நீ ஏன் கலங்குகிறாய், நீ ஏன் பயப்படுகிறாய்? நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கை விடுவதும் இல்லை. செங்கடலை கடக்கும் போது தேவன் மோசையோடு இருந்தார். அதனாலே அவன் அந்த கோலை அடித்த போது செங்கடல் இரண்டாக பிளந்தது, ஜனங்களும் நடந்து போனார்கள். ஆனா யோசுவா இப்ப யோசிக்கலாம், என்னை அழைத்தவர் நீரல்லவா, மோசையோடு இருந்து நான் செய்த அற்புதத்தை போல உன்னோடு இருந்து அற்புதம் செய்வேன்னு சொன்னீங்களாப்பா. அப்படி நீங்க ஒருவேளை இப்ப பார்த்து கொண்டிருக்கலாம், என் வாழ்க்கையில ஒரு அற்புதம் செய்ய மாட்டீங்களா, கடவாத இந்த தூரத்தை எப்படியாவது நான் கடந்து தீர்த்து விட வேண்டுமே என்று சொல்லி நீங்கள் அழுது கொண்டிருக்கலாம். இத்தனை மகா பெரிய கடன் பாரங்கள் இருக்கிறது, நான் எப்படி இந்த கடனை எல்லாம் அடைப்பேன்னு சொல்லி நீங்க அழுது கொண்டே இருக்கலாம். இல்லை, என் பிள்ளையினுடைய திருமணம் நெருங்கி வருகிறதே, எப்படி நான் பணத்தை ரெடி செய்வேன், எப்படி நான் பணத்தை ஆயத்தமாக்குவேன், என்னிடத்துல ஒன்றுமே இல்லையே என்று கரை புரண்டு ஓடுகிற வெள்ளம் போல உங்க வாழ்க்கையில பிரச்சனைகள் இறைச்சலிட்டு கொண்டு வந்தாலும் வாக்குத்தத்தம் பண்ணின தேவன் உங்களோடு கூட இருக்கிறபடினால நீங்க பயப்படாதீங்க, கலங்காதீங்க. என்னோடு கூட சேர்ந்து ஜெபியுங்க. கர்த்தர் உங்க எல்லா சூழ்நிலைகளையும் மாற்ற வல்லவர். எங்களை மிகவும் அதிகமாய் நேசிக்கிற நல்ல தகவல், மோசையோடு இருந்தது போல உன்னோடு இருப்பேன் சொன்ன அப்பா, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி நீர் எங்களுக்கு வாக்குரைத்த தேவன் உண்மையுள்ளவர். யோசுவாவோடு இருந்து நீர் பெரிய காரியங்களை செய்தீர், யோர்தானை பின்னிட்டு திரும்ப செய்தீரே. அதுபோல என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனைகள், போராட்டங்கள், சீறி புயல் போல வருகிற வெள்ளங்கள் அமிழ்ந்து போவது, ஒன்றுமில்லாமல் போவது, எல்லா கடன் பாரங்களும் மாறட்டும். பிள்ளைகள் திருமண தேவையை வேண்டும் என்று
ஜெபித்துக் கொண்டிருந்தார். திருமண தேவைகளை சந்திக்கிறார். என்னென்ன கடன்கள் எல்லாம் மாறி போகட்டும், வியாதிகள் மாறி போகட்டும், நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில் கட்டளை கொடுக்கிறார். பெரிய அற்புதம். இயேசுவின் ஜெபம் கேளும் நல்ல தகப்பனே.